Hello students, 11th accountancy public exam க்கு கேட்கக்கூடிய top most important 2 marks and 3 marks 5 marks இந்த வீடியோவில் இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம்க்கு தெளிவாக பார்க்க போகிறோம். இது ஜஸ்ட் ஒரு வீடியோவாக அப்படி கேர்லெஸ்ஸாக பார்த்துட்டு அப்படி ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. இந்த வீடியோவில் இருக்க கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் நல்லா படிக்கும் பொழுது 1 மார்க்ஸோட சேர்த்து படிச்சிங்கன்னா 100% சொல்கிறேன், நீங்கள் 90க்கு 90% மார்க் கண்டிப்பாக எடுக்க முடியும். சரிங்களா? 90க்கு 90% இல்லை, 90க்கு 90 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். 1 மார்க் கொஷின்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக எல்லாரும் நல்லா படிங்க. என்னதான் நான் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் கொடுத்தாலும் 1 மார்க்ஸ் நீங்கள் தான் படிக்கணும். 1 மார்க்ஸை பொறுத்த வரையும் உங்கள் புக் பேக்கில் இருந்து தான் மேக்ஸிமம் கேட்பாங்க. சப்போஸ் ரேராக தான் உங்களுக்கு 1 or 2 கொஷின்ஸ் இன்சைட்டில் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஈஸியாக கொஷின்ஸ் வந்துடுச்சுன்னா உங்களுக்கு 90க்கு 90 ஈஸியாக எடுக்கலாம். அப்படியே உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரில் ட்விஸ்ட்டாக உங்களுக்கு 1 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னாலும் நீங்கள் 88 மார்க் கண்டிப்பாக எடுக்கலாம் 90க்கு. சரிங்களா? ஸோ கண்டிப்பாக வந்து நான் சொல்லக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எப்படி இந்த கொஷின்ஸ்லாம் நான் கலெக்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம கொஷின்ஸ் என்னன்னு பார்த்துருவோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆள்னு வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ப்ளீஸ் ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. வாட்ஸ்அப் சேனலே இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ 11th வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரிங்களா? அடுத்து பாருங்க, நான் இந்த கொஸ்டின் பேப்பர்ல இருந்து எப்படி இதை எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2022 பப்ளிக் எக்ஸாம், 2023 பப்ளிக் எக்ஸாம், 2024 பப்ளிக் எக்ஸாம், அதுக்கப்புறம் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம். சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம்னா என்னன்னு தெரியுமா? பப்ளிக் எக்ஸாம்ல ஃபெயில் ஆன பிள்ளைங்க அடுத்து வந்து ஜூலைல செப்டம்பர்லாம் எக்ஸாம் எழுதுவாங்க. ஸோ அந்த கொஸ்டின் பேப்பரும் 3 இயர்ஸோட கலெக்ஷன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 3 கொஸ்டின் பேப்பர். ஸோ 9 கொஸ்டின் பேப்பரோட கலெக்ஷன்ல இருந்து உங்களுக்கு அதில் கேட்டிருக்க டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அதே மாதிரி 2025 பப்ளிக்ல என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு, டாப் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ், அது எல்லாமே உங்களுக்கு கலந்து கொடுத்துருக்கேன். ஸோ முழுக்க 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஒரு கொஸ்டின் கூட விடாம கண்டிப்பா நீங்க படிக்கும் பொழுது எல்லாருமே நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம், நான் கேரண்டி கொடுக்குறேன். ஆல்ரெடி வந்து 11th ஸ்டாண்டர்டுக்கு காமர்ஸ் குரூப்புக்கு நீங்க மட்டும்தான் வீடியோ போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணிட்டே இருக்கீங்க. அத்தனை பிள்ளைங்களுக்கும் நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். கண்டிப்பா நம்ம 11th மட்டும் இல்லை 12th வந்து தொடர்ச்சியா வீடியோ அப்லோட் பண்ண இருக்கோம். ஸோ நீங்க இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆள்னு வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ண வீடியோவே திரும்ப அப்லோட் பண்ண சொல்லி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறீங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஸோ வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், இமீடியட்டா வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க என்னென்ன கொஸ்டின்ஸ் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் இம்பார்ட்டன்ட் பார்த்துருவோம். அதை விட வெரி வெரி இம்பார்ட்டன்ட் என்னன்னு பார்த்தோம்னா 5 மார்க் கொஸ்டின்ஸுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ்லாம் என்ன, தியரிலாம் என்ன படிக்கணும், ப்ராப்ளம்ஸ் என்ன படிக்கணும் அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக சொல்ல போறேன். வாங்க வீடியோக்குள்ள போயிடுவோம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு 90 மார்க்ஸ்க்கு எக்ஸாம் நடக்குது. ஸோ பார்ட் 1ல உங்களுக்கு 1 மார்க் கொஸ்டின்ஸ் 21 மார்க்ஸ் கேட்குறாங்க. 90க்கு 21 மார்க்ஸே கேட்குறாங்க. ஸோ 70 மார்க்ஸ்க்கு தான் நீங்கள் படிக்க போறீங்க. ஸோ 1 மார்க்ஸை கவர் பண்ணிட்டோம்னா ஈஸியாக நம்ம 70 மார்க்ஸ்க்கு எப்படி ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். பார்ட் 2ல 2 மார்க் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ 7 கொஸ்டின்ஸ்ல உங்களுக்கு 30th கொஸ்டின் வந்து கம்பல்சரி கொஸ்டின்ஸாக வருது. ஸோ 10 கொஸ்டின் கொடுத்துட்டு அதுல இருந்து 7 அவங்கள எழுத சொல்றாங்க. அதுல 30வது கேள்வி உங்களுக்கு கட்டாய வினாவா கேட்குறாங்க. ஸோ என்னென்ன கொஸ்டின் பார்த்துருவோம் 2 மார்க்ஸ்ல. இம்பார்ட்டன்ட், டிஃபைன் அக்கவுண்டிங், கணக்கியலை வரையறுக்கவும், இரட்டை பதிவு கணக்கியல் முறையின் பொன்னான விதிகளை தருக, கிவ் த கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் டபுள் என்ட்ரி அக்கவுண்டிங் சிஸ்டம், இருப்பாய்வு தயாரிக்கும் முறைகள் யாவை, வாட் ஆர் த மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸ், பயன் தீரும் சொத்துக்கள் என்றால் என்ன, வாட் ஆர் வேஸ்டிங் அசெட்ஸ், மதியோட்டு குறிமுறை என்றால் என்ன, வாட் ஆர் மெமோமோனிக் கோட்ஸ், ஆண்டு தொகை காரணியை கணக்கிட பயன்படுத்தும் சூத்திரம் யாது, which formula is used to compute annuity factor, கணக்கியல் தகவல்களில் ஆர்வமுடைய நபர்கள் யாவர், who are the parties interested in accounting information, நிறுவன தொடர்ச்சி அனுமானம் குறித்து சிறுகுறிப்பு வரைக, ரைட் ஷார்ட் நோட்ஸ் அண்ட் கோயிங் கன்சர்ன் கான்செப்ட், இரட்டை பதிவு கணக்கியல் முறையின் பொன்னான விதிகளை தருக, give the golden rules of double entry accounting system. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க. வரவு பத்தியில இடம் பெறுமா இடம் பெறாதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது என்னன்னு பாருங்க. வெளித்தூக்கு கூலி, விற்பனை, முதலீடு, வாராக்கடன், அதாவது கேரேஜ் அவுட்வார்ட்ஸ், சேல்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட், பேட் டெப்ட்ஸ். ஓகேங்களா? இது எல்லாமே வந்து உங்களுக்கு ட்ரையல் பேலன்ஸ்ல கிரெடிட் ஆகுமா அப்படின்னு கேட்குறாங்க. உரிய குறிப்பேடு என்றால் என்ன, வாட் இஸ் ஜேர்னல் ப்ராப்பர், சில்லறை ரொக்க ஏடு சிறுகுறிப்பு வரைக,
Write a short note on petty cash book. கணினிமய கணக்கியல் முறை என்றால் என்ன? What is computerized accounting system? CAS. குறிமுறை என்றால் என்ன? What is coding? கணக்கியலின் ஏதேனும் 2 பணிகளை கூறுக. State any 2 functions of accounting. கணக்கேடுகள் பராமரிப்பை வரையறு. Define bookkeeping. ஆதார ஆவணங்கள் என்றால் என்ன? What are source documents? எடுத்தெழுதுதல் என்றால் என்ன? What is mean by posting? தனிப்பத்தி ரொக்க ஏட்டின் படிவம் தருக. Give the format of single column cash books. கணக்கியலை வரையறுக்கவும். Define accounting. வரவு இருப்பு என்றால் என்ன? What is credit balance? இருப்பாய்வு என்றால் என்ன? What is trial balance? ஏதேனும் 2 கணக்கியல் தொகுப்பின் பெயரை குறிப்பிடவும். Name any 2 accounting packages. கூடியுள்ள வருமானம் என்றால் என்ன? What are accrued incomes? ஏதேனும் 4 துணை ஏடுகளின் வகைகளை குறிப்பிடுக. Mention the 4 types of subsidiary book. நேர்கோட்டு முறையில் தேய்மான தொகை மற்றும் தேய்மான விகிதம் கணக்கிட உதவும் சூத்திரங்கள் யாவை? Give the formula to find out the amount and rate of depreciation under straight line method of depreciation. கணக்கீடுகள் பராமரிப்பு வரையறுக்கவும். Define bookkeeping. விதிப்பிழை என்றால் என்ன? What is mean by error of principle? ஏதேனும் 2 நேரடி செலவுகள் மற்றும் மறைமுக செலவுகள் குறிப்பிடுக. ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடா வருதுன்னா அதை நல்லா படிச்சுக்கோங்க. அடிக்கடி எல்லா எக்ஸாம்லையும் கேட்டுட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். நேம் எனி 2 டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அண்ட் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். சரி, 2 மார்க்ஸ்ல டோட்டலா வந்து உங்களுக்கு எத்தனை கொஸ்டின்ஸ் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா 28 கொஸ்டின் வந்திருக்கு. ஏன்னா ஒரு கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடா வந்திருக்கு. ஸோ 28 ஷார்ட் ஆன்சர்ஸ் இருக்கு. இந்த 28ல எத்தனை கொஸ்டின் நீங்க படிக்கணும் அப்படின்னு கொஸ்டின் கேட்கக்கூடாது. அதுல ஒரு கொஸ்டின் கூட நீங்க மிஸ் பண்ணாம கண்டிப்பா படிச்சே ஆகணும். சரிங்களா? வீடியோ பார்த்த உடனே கீழே உடனே பிடிஎஃப் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்காதீங்க. என்னால் பிடிஎஃப்லாம் ஷேர் பண்றதுக்கு எனக்கு வசதி கிடையாது. ஸோ கண்டிப்பா வந்து நான் உங்களுக்கு இதை வந்து நான் ஃபோட்டோ இமேஜஸ் தான் நான் வந்து வாட்ஸ்அப் சேனல்ல ஃபியூச்சர்ல அப்லோட் பண்ணுவேன். ஸோ வேணுன்றவங்க வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்துக்கோங்க. 3 மார்க் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 கொடுத்துட்டு அதுல இருந்து 7 எழுத சொல்றாங்க. டோட்டலா 21 மார்க்ஸுக்கு. ஸோ 40th கொஸ்டின் வந்து கம்பல்சரியா வருது. சரிங்களா? கணக்கீடுகள் பராமரிப்பிற்கும் கணக்கியலுக்கும் இடையேயான வேறுபாடுகள் எவையேனும் 3 கேட்கிறாங்க. ஸ்டேட் த டிஃபரன்சஸ் பிட்வீன் புக் கீப்பிங் அண்ட் அக்கவுண்டிங் எனி 3. பின் வருவனவற்றை ஆள்சார் கணக்கு, சொத்து கணக்கு மற்றும் பேரளவு கணக்கு என்று வகைப்படுத்துக. வங்கி, கொள்முதல், கவிதா, விற்பனை, இது எல்லாமே தள்ளுபடி பெற்றது, கொடுக்கப்பட வேண்டிய கூலி எல்லாமே. கிளாஸிஃபை த ஃபாலோயிங் இன்டு பர்சனல், ரியல், நாமினல் அக்கவுண்ட்ஸ். பேங்க் பர்ச்சேசஸ், கவிதா, சேல்ஸ், கமிஷன் ரிசீவ்ட், அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ். பேரேட்டு கணக்கின் இருப்பு கட்டுதலின் வழிமுறைகள் எவையேனும் 3 விளக்குக. எக்ஸ்பிளைன் எனி 3 ப்ரொசீஜர்ஸ் ஃபார் பேலன்ஸ் எ லெட்ஜர் அக்கவுண்ட். கீழ்கண்ட நடவடிக்கைகளுக்கு குறிப்பிட்டு பதிவு தந்து பேரேட்டு கணக்கில் எடுத்து எழுதவும். உங்களுக்கு ராம் என்பவர் வந்து மே 20 2018 அந்த சம்பளம் கொடுத்ததான். அதுல 15,000 மின் கட்டணமா செலுத்திருக்காரு, 8,000 மற்றும் கூலி கொடுத்துருக்குங்க. இது எல்லாமே உங்களுக்கு சம்ஸ்ல கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதை வந்து ஜேர்னலைஸ் த ஃபாலோயிங் டிரான்சாக்ஷன் அண்ட் போஸ்ட் டைம் லெட்ஜர் கேட்டிருக்காங்க. ஓகே, சரி. அடுத்தது வாராக்கடன் என்றால் என்ன? அதற்கான சரிக்கட்டு பதிவுகள் தருக. வாட் இஸ் பேட் டெப்ஸ்? கிவ் த அட்ஜஸ்டிங் என்ட்ரி ஃபார் இட். கணக்கியலின் முக்கியத்துவத்தை விளக்குக. இது வந்து 3 கேட்டிருக்காங்க. டிஸ்கஸ் இன் டீடைல் இன் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அக்கவுண்டிங் எனி 3. பணம் சார்ந்த நடவடிக்கைகள் மட்டுமே கணக்கியலில் பதியப்படுதல் வேண்டும், விவரிக்கவும். ஒன்லி மானிட்டரி டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் ரெக்கார்டட் இன் அக்கவுண்டிங், எக்ஸ்பிளைன் த ஸ்டேட்மெண்ட். எதிர்பதிவை உதாரணத்துடன் விளக்குக. எக்ஸ்பிளைன் அபவுட் கான்ட்ரா என்ட்ரி வித் எக்ஸாம்பிள். வங்கி சரிக்கட்டும் பட்டியல் தயாரிப்பதற்கான காரணங்கள் எவையேனும் 3 தருக. Give any 3 reasons for preparing bank reconciliation statement. தேய்மானம் ஏற்படுவதற்கான காரணங்கள் யாவை? What are the causes for depreciation? நீள் பயன் வருவாயின செலவு என்றால் என்ன? 2 உதாரணங்கள் தரவும். What is deferred revenue expenditure? Give 2 examples. வரவு இருப்பு மட்டுமே காட்டும் கணக்குகளை பட்டியலிடுக. List the accounts which have only credit balance. கணினி அமைப்பின் உள்ளீட்டு மற்றும் வெளியீட்டு சாதனங்களை குறிப்பிடுக. State the input and output devices of a computer system. சரிக்கட்டு பதிவுகள் என்றால் என்ன? What are adjusting entries? முதலின வரவு மற்றும் வருவாயின வரவு வேறுபடுத்தவும். Distinguish between capital receipt and revenue receipt. கணக்கியலின் பிரிவுகளை சுருக்கமாக கூறுக. State briefly the branches of accounting. பயன் தீரும் சொத்துக்கள் என்றால் என்ன? 2 எடுத்துக்காட்டுகள் தருக. What are wasting assets? Give 2 examples. ஒரு நிறுவனம் 50,000 மதிப்புள்ள கட்டடம் ஒன்றை வாங்கியது. கட்டடத்தின் பயனளிப்பு காலம் 10 ஆண்டுகள். மேலும் அதன் இறுதி மதிப்பு 5,000. நேர்கோட்டு முறையில் தேய்மான தொகை மற்றும் தேய்மான விகிதம் கணக்கிடுக. A company purchased a building for 50,000. The useful life of the building is 10 years and the residual value is
5,000. Find out the amount and rate of depreciation under straight line method. முப்பத்தி ரொக்க ஏட்டின் படிவம் தருக. Give the format of 3 column cash book. சில்லறை ரொக்க ஏடு பராமரிப்பதால் உண்டாகும் நன்மைகளை எழுதுக. Write the advantages of maintaining petty cash book. கீழ்கண்ட கணக்குகளின் இருப்புகள் இருப்பாய்வில் பற்று பத்தியில் இடம்பெறுமா அல்லது வரவு பத்தியில் இடம்பெறுமா என காட்டுக. வெளித்தூக்கு கூலி, கூலி, முதல், விற்பனை, வாடகை பெற்றது, விற்பனை திருப்பம். State whether the balance of the following accounts should be placed in the debit or credit column of the trial balance. Carriage outwards, wages, rent received, capital, sales, sales returns. இறுதி கணக்குகளின் பகுதிகள் யாவை? What are the constituents of final accounts? முதலின வரவு, வருவாயின வரவு வேறுபடுத்தவும். Distinguish between capital receipt and revenue receipt. பிள்ளைங்களா, இது வெரோனா ப்ரீவியஸ் இயர் 3 இயர்ஸோட பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் மட்டும் உங்களுக்கு கலெக்ஷன் கொடுக்கல. சப்ளிமெண்டரி எக்ஸாம்ல நடந்த அந்த ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர்ல இருக்க இம்பார்ட்டன்ஸும் பிளஸ் 2025ல என்னென்ன அக்கௌண்ட்ஸ் சம்ஸ்ல 2 மார்க்ஸ்ல 3 மார்க்ஸ்ல 5 மார்க்ஸ் ப்ராப்ளம்ஸ்ல தியரியில எல்லாம் எதெல்லாம் வர இருக்குன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர் கிட்ட கலந்து ஆலோசிச்சு அவங்க சொல்ல கேட்டு அதன் பிரகாரம் இந்த வீடியோல நான் உங்களுக்கு கொஸ்டின் சொல்லியிருக்கேன். ஸோ எல்லாமே நான் சென்னை டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கேன். ஸோ சென்னை டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க ஸ்கூல் டீச்சர்ஸ் கிட்ட, கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ் கிட்ட கேட்டு இம்பார்ட்டன்ஸ் போட்டிருக்கோம். ஸோ எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ தயவு செஞ்சு இதை வீடியோவா பார்த்துட்டு போயிடாம இதுல இருக்க சம்ஸ் எல்லாமே படிங்க, தேரியும் படிங்க, ஒர்க் அவுட் பண்ணுங்க. கண்டிப்பா எல்லாருமே 1 மார்க்ஸோ ரெடி ஆயிட்டீங்கன்னா 90க்கு கண்டிப்பா நீங்க 90 எடுக்கலனாலும் 85+ தாராளமா எல்லாராலையும் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ கான்பிடென்ட்டா படிங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. 24th one, முதலின வரவு, வருவாயின வரவு வேறுபடுத்தவும். டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் கேபிட்டல் ரெசிப்ட் அண்ட் ரெவென்யூ ரெசிப்ட். தேய்மானம் கணக்கிடும் முறைகள் யாவை? வாட் ஆர் த வேரியஸ் மெத்தட் ஆஃப் டெப்ரிசியேஷன்? கணக்கியலின் பிரிவுகளை சுருக்கமாக கூறுக. டிஸ்கஸ் பிரீஃப்லி த பிரான்ச்சஸ் ஆஃப் அக்கவுண்டிங். சரி, நம்ம இப்போ 2 மார்க் கொஸ்டின்ஸ் பார்த்தோம், 3 மார்க் கொஸ்டின்ஸ் பார்த்தோம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணுவாங்க. இம்மிடியட்டா ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க. யாரெல்லாம் இப்ப நான் சொன்ன கொஸ்டின்ஸ்ல எல்லா கொஸ்டின்ஸுமே தெரியும்ன்றவங்க நான் 100% ரெடி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இல்ல எனக்கு நீங்க சொன்ன கொஸ்டின்ஸ்ல 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ்ல நான் 70% தான் தெரியும் எனக்குன்றவங்க 70% போடுங்க. இல்ல எனக்கு பாதி தான் தெரியும்ன்றவங்க 50% போடுங்க. சரிங்களா? நீங்க எவ்வளவு பெர்சன்டேஜ் தெரிஞ்சிருக்கு அப்படின்றது கண்டிப்பா எனக்கு தெரிவிக்கணும். அப்பதான் நான் அடுத்தது அக்கௌண்ட்ஸ்ல இன்னும் உங்களுக்கு எப்படி இன்னும் இதுல இருந்து ஷார்ட் பண்ணி லாஸ்ட் மினிட் ரிவிஷன் கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு கொடுக்கறது அப்படின்றத நான் டிசைட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அதனால கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. எவ்வளவு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, தெரியல அப்படின்றது எனக்கு தெரியணும். சரிங்களா? அதே மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் காமர்ஸ் குரூப்க்கு வீடியோ போட மாட்டீங்க, நீங்க தான் அப்லோட் பண்றீங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இன்னும் வீடியோஸ் ரீச் ஆகாம இருக்கு. ஸோ முடிஞ்ச வரை நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம், உங்க கிளாஸ்மேட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ல போடுற கொஸ்டின்ஸ்லாம் லாஸ்ட் ஆஃப் இயர்லியில எவ்வளவு பேருக்கு ஆஃப் இயர்லி, குவார்டர்லி, மிட்டம்ல நான் போட்ட கொஸ்டின்ஸ்லாம் எவ்வளவு பெர்சன்டேஜ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. நீங்க கமெண்ட் பண்றதுனால புதுசா வரவங்களும் நம்ம சேனல்ல போடுற வீடியோஸை நம்பி படிப்பாங்க. சரிங்களா? சரி, 5 மார்க்ஸ்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் பார்த்துருவோமா? ராம்கோ அடை நிறுவனம் ஏப்ரல் 1, 2014 அன்று. இது ஒரு ப்ராப்ளம்ஸ். ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் அப்படியே நீங்க பார்த்து படிச்சுக்கோங்க. சரிங்களா? ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. அடுத்து தியரி கொஸ்டின் சொல்றேன். கணினிமய கணக்கியல் முறையின் குறைபாடுகள் எவையேனும் 5 குறிப்பிடுக. மென்ஷன் எனி 5 லிமிடேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டரைஸ் அக்கவுண்டிங் சிஸ்டம். பல்வேறு வகையான கணக்கியல் மென்பொருள்களை விளக்குக. எக்ஸ்பிளைன் த வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் அக்கவுண்டிங் சாஃப்ட்வேர். குறிப்பேட்டினை பேரேட்டுடன் வேறுபடுத்துக. டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் ஜேர்னல் அண்ட் லெட்ஜர். என்னடா இந்த கொஸ்டின்ஸ் மட்டும் ப்ளூ கலர்ல இருக்கேன்னு பார்க்க வேண்டாம். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லா கொஸ்டின் பேப்பர்லயும் திரும்ப 5 மார்க்ஸ்ல கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதனால மிஸ் பண்ணாம படிக்க பாருங்க. தேய்மானம் வரையறுக்கவும், தேய்மானம் ஏற்படுவதற்கான காரணங்கள் 3 விவரிக்கவும். டிஃபைன் டெப்ரிசியேஷன். எக்ஸ்பிளைன் எனி 3 காசஸ் ஆஃப் டெப்ரிசியேஷன். நவீன வணிக உலகில் கணக்காளரின் பங்களிப்பு பற்றி விளக்குக. ஏதேனும் 5. எக்ஸ்பிளைன் த ரோல் ஆஃப் அண்ட் அக்கௌண்டன்ட் இன் த மாடர்ன் பிசினஸ் வேர்ல்டு. எனி 5 பாயிண்ட்ஸ். முதலின செலவு மற்றும் வருவாயின செலவு வேறுபடுத்தவும். டிஃபரன்ஷியேட் பிட்வீன் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். தேய்மானம் கணக்கிடுதலில் நேர்கோட்டு முறை மற்றும் குறைந்து செல் மதிப்பு முறைக்கு இடையே உள்ள வேறுபாடுகளை தருக. டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் அண்ட் ரைட் அண்ட் டவுன் வேல்யூ ஆஃப் மெத்தட் ப்ரொவைடிங். கணினிமய கணக்கியல் முறையில் குறைபாடுகளில் ஏதேனும் 5 தருக. Mention any 5 limitations of computerized accounting system. பேரேடு என்றால் என்ன, அதன் பயன்பாடுகள் யாவை? What is ledger? Explain its utilities.
தேய்மானம் கணக்கிடுதலில் நேர்கோட்டு முறை, குறைந்து செல் மதிப்பு முறை இடையே உள்ள வேறுபாடுகளை பட்டியலிடுக. Distinguish between straight line method and right and down value method of providing depreciation. அடுத்தது பார்த்தீங்கன்னா இவ்வளவு நேரம் நம்ம பார்த்ததெல்லாம் வந்து 5 மார்க்ஸ்ல தியரி சம்ஸ். ஓகேங்களா? அடுத்தது எல்லாமே வந்து ப்ராப்ளம் சம்ஸ், இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். நான் சொல்லக்கூடிய ப்ராப்ளம்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னாவே நீங்க வந்து உங்களுக்கு 5 மார்க்ஸ்ல ஒரு ப்ராப்ளம் கூட மிஸ் பண்ணாம வித்தவுட் சாய்ஸ்லயே நீங்க அழகா எல்லாத்தையும் அட்டன் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ வித் சாய்ஸ்ன்னு இல்லை, வித்தவுட் சாய்ஸ்லயே உங்களுக்கு எல்லா சம்முமே தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் அதிகம். ஸோ தயவு செஞ்சு பப்ளிக் எக்ஸாம்ல என்னென்னலாம் கேட்க இருக்காங்களோ அது எல்லாத்தையும் இப்பலேருந்தே படிங்க. உடனே ஃபர்ஸ்ட் டிவிஷனுக்கு வீடியோ போடலையான்னு கேட்காதீங்க. இதுவே ஃபர்ஸ்ட் டிவிஷனுக்கும் படிக்கலாம், செகண்ட் டிவிஷனுக்கும் படிக்கலாம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ லெசன் 1 லெசன் 2ல வந்து தியரி மட்டும் தான், வேர்ட் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ லெசன் 3ல பார்த்தீங்கன்னா இல்ஸ்ட்ரேஷன் 1 2 3 4 5 6 7 11 இது எல்லாமே படிங்க. எக்ஸசைஸ் இல்ஸ்ட்ரேஷன்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எடுத்துக்காட்டு கணக்குகள். ஓகே, எக்ஸசைஸ்னா பயிற்சி கணக்குகள் 1 2 3 4 7 8 10 12 அண்ட் ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டீஸ். சரிங்களா? அதுக்கு அடுத்தது லெசன் 4ல பார்த்தீங்கன்னா இல்ஸ்ட்ரேஷன் எடுத்துக்காட்டு கணக்குகள் 1 3 5 6, எக்ஸசைஸ் பயிற்சி கணக்குகள் 1 2 4 6 7 8 10 11. லெசன் 5ல எடுத்துக்காட்டு கணக்குகள் இல்ஸ்ட்ரேஷன் 1 2 3 4, பயிற்சி கணக்குகள் எக்ஸசைஸ்ல 1 2 3 4 5 6. கண்டிப்பா இதுல ஒரு சம் கூட மிஸ் பண்ணாம நீங்க பார்த்தே ஆகணும். எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். லெசன் 6ல இல்ஸ்ட்ரேஷன்ல 1 2 3 4 5, பேஜ் நம்பர் 115ல இருக்க எக்ஸாம்பிளும் பார்த்துக்கோங்க. இல்ஸ்ட்ரேஷன்னா எடுத்துக்காட்டு கணக்குகள், எக்ஸசைஸ்ல 1 2 3 5 7 பயிற்சி கணக்குகள். லெசன் 7ல இல்ஸ்ட்ரேஷன்ல 1 2 3 4 6 இது எல்லாமே எடுத்துக்காட்டு கணக்குகள், எக்ஸசைஸ் பயிற்சி கணக்குகள் 1 2 3 4 5 8. லெசன் 8ல இல்ஸ்ட்ரேஷன் எடுத்துக்காட்டு கணக்குகள் 1 3 4 5 6 7, பயிற்சி கணக்குகள் எக்ஸசைஸ்ல 1 2 3 5 6 8 9. அடுத்து லெசன் 9ல இல்ஸ்ட்ரேஷன்ல 1 2 3 4 5 6 7 8 12 இது எல்லாமே எடுத்துக்காட்டு கணக்குகள், பயிற்சி கணக்குகள் எக்ஸசைஸ்ல 1 2 3 4 5 6 8 9 10. லெசன் 10ல எடுத்துக்காட்டு கணக்குகள்ல இல்ஸ்ட்ரேஷன்ல 1 2 3 4 5 6 8 10, எக்ஸசைஸ்ல பயிற்சி கணக்குகள்ல 1 2 3 4 5 6 7 8 9 11 12 13 14 வெரி இம்பார்ட்டன்ட். லெசன் 11ல இல்ஸ்ட்ரேஷன் எடுத்துக்காட்டு கணக்குகள்ல 1 2 3 4 5 6, பயிற்சி கணக்குகள்ல எக்ஸசைஸ்ல 1 2 3 4 5 6 7. லெசன் 12ல இல்ஸ்ட்ரேஷன் எடுத்துக்காட்டு கணக்குகள்ல 1 2 3 4 5 6 7 8 9, எக்ஸசைஸ்ல 1 2 3 4 5 6 7 8 9 10 11 பயிற்சி கணக்குகள்ல இது எல்லாமே வெரி இம்பார்ட்டன்ட். லெசன் 13ல எடுத்துக்காட்டு கணக்குகள்ல இல்ஸ்ட்ரேஷன்ல 1 2 3 4 6 8 9 12 13, எக்ஸசைஸ் பயிற்சி கணக்குகள்ல 1 2 3 5 6 9 10 11 இது எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ பயிற்சி கணக்குகள் என்னெல்லாம் வரும், தியரி கணக்குகள் என்னெல்லாம் தியரியில என்னெல்லாம் 5 மார்க்ஸ்ல வரும் அப்படின்றத நம்ம தெளிவா பார்த்துருக்கோம். தியரியில 5 மார்க்ஸ்ல எதெல்லாம் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு, ப்ராப்ளம்ஸ்ல என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் 5 மார்க்ஸ்ல கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ், அதாவது கன்ஃபார்ம் கொஸ்டின். இந்த கொஸ்டின்ஸ்லாம் கன்ஃபார்ம் வரும் அப்படின்றதும் கம்பல்சரி கொஸ்டின்ஸுமே வந்து உங்களுக்கு இதில் நான் கொடுத்துருக்கேன். எல்லாமே வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன்சைட் கொஸ்டின்ஸுமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளீஸ் இந்த வீடியோவை ஒரு கேர்லெஸ்ஸாக ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாம இதில் இருக்கிறத கண்டிப்பாக படிங்க. நான் சொல்கிறேன், சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன், எல்லாருமே 90க்கு 90 கன்ஃபார்ம் எடுக்க முடியும். நான் கொடுத்துருக்க இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே 100% வரக்கூடியவை. ஸோ தாராளமாக கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் வந்து பாஸ் ஆகணும்னு நினைக்கிற பிள்ளைங்களா இருந்தாலும், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும், டாப்பராக இருந்தாலும் எல்லாருமே வந்து நான் கொடுத்துருக்க இந்த கொஷின்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் படிக்கும் பொழுது கண்டிப்பாக வந்து பப்ளிக் எக்ஸாம்லையும் சரி, ரிவிஷன் எக்ஸாம்லையும் எல்லா ப்ராப்ளம்ஸும் உங்களால் அட்டன் பண்ண முடியும், தியரி அட்டன் பண்ண முடியும், 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் அட்டன் பண்ண முடியும். இன்க்ளூடிங் நீங்கள் 1 மார்க்ஸ் மட்டும் தயாராகிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஃபுல்லாக அழகாக ரெடி ஆகிடலாம். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க. 11th ஆர்ட்ஸ் குரூப்க்கு இம்பார்ட்டன்ட் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களும், அதர் டிஸ்ட்ரிக்டோட ரிவிஷன் கொஸ்டின் பேப்பர் வேணும்னு நினைக்கிறவங்களும் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, இமிடியேட்டாக ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்கள் நம்ம சேனலில் போகிற வீடியோஸை பார்த்து எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்கன்றதும், எத்தனை அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் நம்ம சேனலில் போடுறது அப்படியே வருதுன்னு சொல்லிட்டு வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.